ஹலோ காய்ஸ், உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேம்ஸ் அனிமேவோட 16th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் ஹீரோவோட கப்பலை தான் காட்டுறாங்க. இன்றைக்கான இரவு கொல்றதுக்கான இரவுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். அப்போ அந்த இடத்துக்கு 2 சிஸ்டர்ஸும் வராங்க. இந்த இடத்துல தான் சூக்கிங் இருக்கானா, அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் அண்டர் டிவிஷனில் வேலை செய்கிறான். அப்போ ஹீரோ இவங்க வரதை கண்டுபிடிச்சிடறான். நம்ம பிரதரை கணவனோட ஆரம் இங்கே தான் இருக்குது. அப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறோம், வாங்க உள்ளே போகலாம். அதே மாதிரி பேரியரை கேன்சல் பண்ணிவிட்டு கதை வச்சுக்கிட்டு உள்ளே வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோவை காணோம். உள்ளே போய் சர்ச் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். அதே மாதிரி ஒருத்தர் சர்ச் பண்ணுறான். இப்போ அவன் தெரியாமல் ஒரு வயிறை தொட்டுடுறான். ஆனால் ஒரு பம்மா அங்கே வர அவனை அதை வெட்டிடுறான். அப்போ அதிலிருந்து பாய்சன் வெடிச்சிடுது. இதை பார்த்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பேரியரை போட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த பாய்சனுக்குள்ளே மாட்டிக்கணுமா ஆள் அடையாளம் இல்லாமல் செத்து போயிடுறான். அவன் எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். நீ கவலைப்படாத, இப்போ கூட அவனோட ஆரம் இங்கே தான் காட்டுது. அடுத்த சீனில் ஹீரோவை தேடிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோ மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்களை போட்டு தள்ளத்துக்காக. நம்மளோட பிரதரை கொண்டோம்னா நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். அதுக்கு தடியாக என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. இவங்க முன்னிருந்து என்ன தான் ட்ராக் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்களோட ஃபவுண்டேஷன் கார்ட்ஸை காணணும் ஹீரோ வச்சுட்டு இருக்கான். என்ன எல்லோரும் இங்கே நினச்சிட்டு இருக்கீங்க, போய் அவனை தேடுங்க. அவன் வெறும் 7th லெவலில் தான் இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பம்மா வருது. அது அங்கே வந்ததும் ஹீரோ அதை வெடிக்க வச்சிடறான். இது என்ன வகையான போகணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் நம்மளை இங்கே பிளான் பண்ணி வர வச்சுருக்கான். வானாமே திரும்பி போயிடலாம், நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அது அந்த ஒயிட் லைட் முடி வச்சுருக்கவ கேட்கல. சூக்கிங் இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக நான் கொல்லாமல் இங்கேருந்து போக மாட்டான். அப்போ ஹீரோ அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஓடி பயங்காட்டுறான். அப்போ ஹீரோ ஒரு காட்ஸை போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் இவன் சூக்கிங் வெளியே வடான்னு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இன்னொரு காட்ஸையும் போட்டு தள்ளிடுறான். இவ்வளோ வெறியாகி ஹீரோ பக்கம் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அங்கே ஹீரோ கிடையாது. அப்படியே எல்லோரும் ஒரு பக்கம் பயத்தில் இருக்காங்க. அப்போ மேலே பார்த்தா ஒரு காட்ஸை தொங்க விட்டு இருக்கான் ஹீரோ. அந்த நேரத்தில் ஹீரோ மேலே ஓட இவ்வளோ அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடறான். இதெல்லாம் பார்த்த இன்னொரு சிஸ்டர் வாங்கிருந்து போயிடலான்னு கூப்பிட்றான். ஆனால் இந்த வயலட் முடி சிஸ்டர் இல்லை, நான் வரமாட்டேன், ஹீரோவை கொண்டுட்டு தான் வருவேன், நீ எங்கே போனாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா உன் மேலே எங்களோட பிளட் லைனோட ட்ராக்கிங் டெக்னிக் இருக்குது. அப்போ ஹீரோ மேலே தான் இருக்கான். அப்படின்னா இவங்க 2 பேரால் மட்டும்தான் நம்மளை ட்ராக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் போட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்துடுறான். வந்த உடனே ஃபார் ஆஃப் ஷாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளோட கழுத்துலேயே அட்டாக் பண்ணிடுறான். உடனே அங்கேருந்து இவ்வளோ அட்டாக் பண்ண வர ஆனால் அவள் பேரியர் போட்டுக்கிறான். இவன் கியூப் கண்டென்சியில் பீக் லெவலில் இருக்கான். எல்லோரையும் முட்டாளாக்கி இருக்கான். அப்போ ஹீரோ பேரியரை உடைச்சிட்டு அவளை அட்டாக் பண்ணிடுறான். ஆனால் அவள் சப்ஸ்டியூட் பை டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கா. உடனே அவள் வெளியே வந்து இன்னொரு சிஸ்டரை தூக்கிட்டு ஓடுறான். நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டேன்னு ஹீரோ ஒரு பக்கம் கத்தியை அட்டாக் பண்ணதுக்கு வரான். இதை கட் பண்ணி அடுத்த சீனாக காட்டுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் எவ்வளவோ பரிபிலியன் ஏரியாவுக்கு போயிருக்கேன், ஆனால் நான் இப்போ தான் உண்மையான டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். உண்மையான டேலண்ட் கில் பண்ணுறதுனால தான் வரும். அப்போ ஒரு காட்டு மனிதனும் ஒரு மிருகமும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சரி சொல்ல, அந்த பையன் சிக்கில் சேர்ந்துருக்கானா? நம்ம ஹீரோவை பற்றி தான் கேட்குறாங்க. ஆமாம்மா, இல்லாட அந்த பையன் ஹண்டிங் டிவிஷனில் சேர்ந்துருக்கான். அப்படியா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பையன் ஓனாய் மாதிரி இருக்கானா இல்லை ஹீரோவான மாதிரி இருக்கானா? அதாவது யார் ரத்த வெறி பிடிச்சவங்கன்னு கேட்குறான். அதுக்காக இவங்க 2 பேரும் எதிரியே பார்க்குறது தான் ஒரே மாதிரி தான் இருக்குது. திரும்ப 2 சிஸ்டர் தான் காட்டுறாங்க. உனக்கு என்னை பற்றி தெரியாது, எனக்கும் தேர்ட் பிரின்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது, நீ மட்டும் இனி எதுனா பண்ணனா உனக்கு கண்டிப்பாக கொண்டுருவான். ஆனால் ஹீரோ எதுவுமே கேட்காம அட்டாக் பண்ணுறான். இதை கட் பண்ணி தேர்ட் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அவன் அங்கே இருக்க பொண்ணுங்கிட்ட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ அவங்கள ஒன்றா துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே தேர்ட் பிரின்ஸையும் ஹீரோ அட்டாக் பண்ணுறதையும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. கடைசி அந்த 2 சிஸ்டர்ஸும் தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வந்துடுறாங்க. இவனோட பேர் லீலாங். அவனும் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் அல்றீங்கன்னு கேட்குறான். அப்படியே ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறான். உங்களை யார் இப்படி பண்ணது? அது ஹண்டிங் டிவிஷனில் இருக்க சூக்கிங் தான் இப்படி பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் என்னோடய பிரதரை கொன்னான். அது இல்லாமல் எங்களையும் கொல்ல வந்தான். நாங்கள் எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். அப்போ ஹீரோ இது தேர்ட் பிரின்ஸ்னு கண்டுபிடிச்சிடறான். அவனுக்கு என்ன தைரியம், அவன் மரணத்தை கேட்குறானா என்ன? இதை கேட்ட ஹீரோ அவங்கள கொல்ல ரெடியாக இருக்கான். இதை கட் பண்ணி அடுத்த சீனாக காட்டுறாங்க. அந்த பையன் தேர்ட் பிரின்ஸோட திட்டத்துக்குள்ள ஒரு பார்ட்டாக மாறிட்டான். இங்கே ஹீரோவை பற்றி தான் பேசுகிறாங்க. உண்மையாவா? இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவங்கள நம்பி இருந்தால் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. இந்த தேர்ட் பிரின்ஸ் வெளியே பார்க்க தான் சாப்பிட்டா இருப்பான். உள்ள பார்த்தா அவன் கொடூரமானவன். அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது. அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனால் மட்டும்தான் முடியும். இதை கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டுறாங்க. பையனை பற்றி வெளியே தெரிஞ்சிருச்சு. இதை நான் எப்படியாவது பிரின்ஸ் கிட்ட சொல்லணும். அப்போ நம்பர் 6 அங்கே வந்து அவனை போட்டு தள்ளிடுறான். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு மெர்மெய்ட் கார்டோட அவனை செகண்ட் பிரின்ஸ் போட்டு தள்ளிடுறாங்க. இந்த தேர்ட் பிரின்ஸ் எனக்கு எப்போவுமே பிரச்சனையாக தரான்னு புலம்பிகிட்டே இருக்கா. திரும்பவும் இந்த தேர்ட் பிரின்ஸை காட்டுறாங்க. சூக்கிங் இப்போ வாடா, அவனை கொல்லுங்கன்னு கத்திகிட்டு இருக்கா. எங்களுக்கு நீதி வேணும்னு கீழே இருக்க சிஸ்டர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கா. சரிச்செல்லாம் அவனுக்கு வலிக்குதா, அவனை எங்கே அட்டாக் பண்ணான்? இதை கேட்டாவ தேர்ட் பிரின்ஸை பாசமாக பார்க்க, அவனை விட்டு என்னால் இப்போ எங்கே போக முடியும்? ஆனால் அப்போ தேர்ட் பிரின்ஸ் அவளோட கதையை முடிச்சிடுறான். அப்போ ஒரு இதில் பிடிச்சிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்கிறான். இதை பார்த்த ஹீரோ எதுக்கு கொல்லணும்னு யோசிக்கிறான். இதை கட் பண்ணி திரும்பவும் காட்ட தான் காட்டுறாங்க.
நான் அன்றைக்கி தேர்ட் பிரின்ஸுக்கு 50க்கு மேலே ஒயிட் டோக்கனை கொடுத்தேன். நான் இனிமேல் வரப்போகிற ஃபோர்த்து பிரின்ஸுக்கு எப்படியும் 100 டோக்கனாவது தேவைப்படும். சரி, இந்த பையனுக்கு ஒரு டோக்கனை கொடுத்துரு. அவனும் ஹீரோக்கு கொடுத்த மாதிரி ஒரு டோக்கனை அங்கே போட்டு போகிறான். அந்த காட்டு மனிதனும் அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே அந்த இதழ்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஜூனியர் உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சுட்டேன், இப்போ நம்ம கொஞ்சம் பேசலாமா? ஆனால் ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அவனும் நம்ம திரும்ப சந்திப்போம்னு சொல்கிறான். அப்போ தேர்ட் பிரின்ஸ் திரும்பி இவர்கிட்ட பேசுகிறான். நீங்கள் தப்பான ஆள்கிட்ட மோதிட்டீங்க. சரி சொல்லு, இத்தனை வருஷத்தில் உங்களோட 3 கார்ப்ளஸ் கன்ஸ்ட்ராங்க இல்லை எங்களோட 7 பிளட் ஐஸ்ட்ராங்க? சரி, அதை விட நீ என்னோட டாஸ்க்கை முடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு அவளை போட்டு தள்ளிடுறான். நான் சொல்கிறத மெர்மைட் கிளானுக்கு சொல்லிடுங்க. உங்களோட மக்கள் எங்களோட செக்ட்டுக்கான ட்ரெஷராக நாங்கள் நினைக்கிற பீட் ஸ்பெஷல் ப்ளூ பிரிண்ட்டை திருடிட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட மெர்மைட் கிளானை சேர்ந்த ஒரு ஏன்சியன்ட் கண்ணீர் துளியை எங்களுக்கு அனுப்பணும். அடுத்த சீனில் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. உனக்கு நடந்த விஷயத்தில் எது பிடிச்சிருக்கு? ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் காயின்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறான். நீ தப்பாக மூவ் பண்ணிட்ட. இதை கேட்டவன் பயத்தில் காயினை எடுக்க, எதுக்கு இப்போ அதை அங்கேருந்து எடுக்கிற? இப்படி எடுத்தால் இன்னும் தப்பாக நடக்கும், அது உனக்கு தெரியாதா? அப்போ அந்த இடத்துக்கு தேர்ட் பிரின்ஸ் வரான். என்னோடய மாஸ்டருக்கு வணக்கம், என்ன விஷயம் சொல்லு? மாஸ்டர் மெர்மைட்க்கு நம்மளோட வெசலோட ப்ளூ பிரிண்ட்டை திட்டாங்க. அதை வச்சு அவங்க போன் டவரை கட்ட பார்க்குறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இது இருக்குது மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமா சொல்ல வந்தேன். மெர்மைட் பிரின்ஸ் நம்மளோட மக்களை கொடூரமாக கொண்டு இருக்கான். இதை சரியான நேரத்தில் நான் கண்டுபிடிக்கல. அதனால் எனக்கான தண்டனையை கொடுங்க. நீ ரூல்ஸை கடைப்பிடிக்காதனால உனக்கு நான் எலும்பை அரிக்கும் குவியில் 7 நாள் இருக்க உத்தரவிடுறேன். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். மெர்மைட் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவங்க கண்டிப்பாக வெசலோட ப்ளூ பிரிண்ட்டை திட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பிரின்ஸ் ஏதோ திட்டம் வச்சுருக்கான். அது என்னன்னு தான் தெரியல. ஆனால் போன் டவர் ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த மெர்மைட் நம்மளோட பாதுகாப்பில் தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க நமக்கே துரோகம் பண்ண பார்க்குறாங்க. அவங்க கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டிய கிளான் தான். அப்போ அந்த பையன் அவன் தெரிஞ்சோ தெரியாமலே அந்த விளையாட்டுக்குள்ளே வந்துட்டான். இன்றைக்கி நடந்த விஷயத்தை வச்சு அவன் ஒன்றுமே கண்டுபிடிப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனே இந்த உலகத்தில் முட்டாள்களுக்கு இடமே கிடையாது. அடுத்த சீனில் ஹீரோ சொல்கிறான். அந்த மெர்மைட் இளவரசன் அந்த 2 இளவரசனையும் என்னால் தான் செத்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பிரின்ஸோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒருத்தரோட கத்தியாக மாறிட்டுனா என்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடி மெர்மைட் இடத்துல தான் கிராண்ட் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மெர்மைட் 7 பிளட் ஐஸோட கூட்டணியாக மாறிச்சு. ஒருவேளை அவங்க அடி பண்ணிடுற அளவுக்கு அடி வாங்கியிருக்கலாம் 7 பிளட் ஐஸ் கிட்ட. செகண்ட் பிரின்ஸ் மெர்மைட் ரொம்ப வெறுக்கிறாங்க. அதனால தான் அவங்க வரும்போது மெர்மைட் பிரின்ஸ் வணக்கம் போட்டான். கண்டிப்பாக செகண்ட் பிரின்ஸ் பீக் மாஸ்டர் தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தேர்ட் பிரின்ஸ் 7th பீக் என்ன செய்ய விரும்புதோ அதை செய்கிறான். அப்போ எதுக்கு மெர்மைட் தேர்ட் பிரின்ஸை தன்னோட இடத்துக்கு இன்வைட் பண்ணாங்க? தேர்ட் பிரின்ஸ் எதுக்காக அவங்கள கொல்லணும்? அதுவும் என் முன்னாடி எதுக்கு கொல்லணும்? இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் எங்கே வரேன்? இப்போ நான் மட்டும் தேர்ட் பிரின்ஸாக இருந்தேன்னா இன்னொருத்தனுக்காக கொல்ல மாட்டேன். அப்படின்னா இதில் வேறு பெரிய விஷயம் இருக்குது. அது என்னவாக இருக்கும்? அப்படின்னா இது நடக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். மெர்மைட் பிரின்ஸ் செஞ்ச எல்லா விஷயமும் தேர்ட் பிரின்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் எதுக்கு வாப்பனாக கில் பண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு மெர்மைட் பிரின்ஸை கில் பண்ணேன். அது மூலமாக தான் நான் இந்த விளையாட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். அதனால தான் அவர் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் 6 நான் ரிசர்ட் ஐலாண்ட்லேருந்து வந்தபோதே என்னை எச்சரித்தார். அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் மெர்மைட் பிரின்ஸை கொல்லணுன்னு. ஆனால் அவர் இது ஏன் வெளியே சொல்லலை? அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு எனக்கு உதவி பண்ணணும்? 7 பிளட் ஐஸ் ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் 3 வகையான டோக்கனை வச்சு. அதில் என்னோடது லோவஸ்ட்டு ஒயிட் கலர். அது இல்லாமல் இவன் எதுக்கு எனக்கு டோக்கனாக தரணும்? அப்படி இவன் யார்? ஒருவேளை எனக்கு ஒரு வித வேலை இருக்குன்னு டோக்கன் கொடுத்துருக்காங்களோ? இல்லை அதுவாக இருக்காது. இந்த 7 பிளட் ஐஸ் மவுண்டனுக்குலாம் நம்ம எல்லாருமே பாம்புங்க. இதில் எல்லாருமே உயிரால் போராடுறாங்க. இதில் என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும்? எனக்கு இப்போ புரியுது. மெர்மைட் பிரின்ஸை கில் பண்ணுறது ஒரிஜினல் பிளான சின்ன பகுதி தான். நான் தெரியாமல் தேர்ட் பிரின்ஸோட திட்டத்துக்கு நடுவில் வந்துட்டேன். அப்படி பார்த்தா நான் இப்போ ஒரு கேமில் இருக்கேன். இந்த விளையாட்டுப்படி தேர்ட் பிரின்ஸ் இந்த விளையாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அப்படின்னா இவங்க எல்லாருமே மெர்மைட் பிளானை அடிக்க பார்க்குறாங்க. என்ன மாதிரியான கேம்? என்னாலே நம்ப முடியல. இப்போ நீங்கள் உங்களோட ஆட்டத்தை ஆடுறீங்க, நான் இப்போ என்னோடய ஆட்டத்தை ஆட போகிறேன். அதை பாருங்கள். அன்றைக்கி அவன் கொல்றதுக்கு காரணம் என் மேலே இருந்த பவுண்ட்ரி தான். இதுக்கு அந்த ஜிங்சாங் செக்டோட லீடர் தான் காரணமாக இருப்பான். அவனை மொத்தமாக முடிச்சு விடணுன்னு ஹீரோயே சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ரெட்டு வரான். நீங்கள் சொன்ன மாதிரி ஜிங்சாங் செட் ஃபஸ்ட்டு 7 பிளட் ஐஸோட அவுட்டர் ஏரியாவில் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இப்போ ரெட் பெயின் இடத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாண்டரிங் கல்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட ஹீரோ அவளுக்கு காசு கொடுத்துட்டு போகிறான். அடுத்த சீனில் ஜிங்சாங் கிட்ட தான் காட்டுறாங்க. இந்த கேமில் நான் ஃபவுண்டேஷன் லெவல் பிளேயர் தான். ஆனால் அந்த பையன் ரொம்ப டேலண்டானவன். நான் வாண்டரிங் கல்ட்டு கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனும் 7 பிளட் ஐஸில் இருக்கான். நான் எப்படி அவனை தோக்கடிக்கிறது? அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒருத்தர் சொல்ல, இதை கேட்டால் அவன் சந்தோஷமாக அவங்கள வரவேற்க போகிறான். அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஜிங்சாங் கிட்ட மொத்தமாக முடிச்சு விட கிளம்புறான். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.